வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். இலவச அரிசி வழங்கும் பொழுது மானிய விலையில் பொருட்கள் வழங்க ஆலோசனை. முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். பட்ஜெட் தாக்குதலுக்கு அனுமதி அளிக்காமல் புதுச்சேரி மாநிலத்தை மத்திய அரசு புறக்கணிக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. ஏனாமில் பெய்து வரும் கனமழை, வெள்ள தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து அதிகாரிகள் ஆய்வு. இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை ஸ்ரீ சுப்பிரமணிய தேவஸ்தானம் சமேத ஸ்ரீ பாலமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. லாஸ்பேட்டை ஸ்ரீ சிவசுப்பிரமணிய தேவஸ்தான சமேத ஸ்ரீ பாலமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக காப்பு கட்டப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கூழ்வார்த்தல், சக்தி கரகம் புறப்பாடு, செடல் போடுதல், தொடர்ந்து வான வேடிக்கைகளுடன் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. மேலும் இளைஞர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஊஞ்சல் உற்சவ விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கோவில் அறங்காவலர் குழுவினர், ஊர் பொதுமக்கள், ஊர் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். பட்ஜெட்டிற்கு விரைவில் ஒப்புதல் கிடைக்கும் எனவும், புதுச்சேரியில் இலவச அரிசி வழங்கப்படும் பொழுது அதனுடன் மானிய விலையில் பருப்புகள் மற்றும் சமையல் எண்ணெய் வழங்க ஆலோசித்து வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் தேசிய ஊட்டச்சத்து நிறுவனமானது அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச உணவு முறை குறித்து நாடு தழுவிய ஒரு கணக்கெடுப்பை நடத்தி வருகிறது. இந்த கணக்கெடுப்பு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் 3 கட்டங்களாக நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே 24 மாநிலங்களில் தரவு சேகரிப்பை முடித்துள்ளனர். இப்போது மீதமுள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த கணக்கெடுப்பை தொடங்கியுள்ளனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இந்த கணக்கெடுப்பை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்றத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், பள்ளி மாணவர்களுக்கு சத்தான உணவு வழங்கும் எண்ணத்தில் காலையில் வழங்கப்படும் ரொட்டி பாலுடன் பழங்கள் வழங்க அரசு ஆலோசித்து வருவதாக தெரிவித்தார். மேலும் பட்ஜெட்டிற்கு விரைவில் மத்திய அரசின் ஒப்புதல் கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவித்த அவர், புதுச்சேரியில் இலவச அரிசி கண்டிப்பாக வழங்கப்படும் எனவும் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், இலவச அரிசியுடன் மானிய விலையில் பருப்புகள், சர்க்கரை, சமையல் எண்ணெய்கள் வழங்க ஆலோசித்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் நிபா வைரஸ் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க சுகாதாரத்துறை மூலம் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். இது எடுப்பதன் மூலமாக நம்முடைய குறைபாடு என்ன, நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் குறைபாடு என்ன, அரசாங்கம் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றது பண்ணிட்டு வராங்க. இந்த ஆய்வு ஒரு முக்கியமான ஒரு ஆய்வு, நல்ல ஆய்வு, நல்ல தொடக்கம்.
நல்ல உணவு பழக்க வழக்கம், மக்களுக்கு தேவையான உணவு பழக்க வழக்கங்கள் ஆரம்பத்திலிருந்தே குழந்தை பருவத்தில் என்ன தேவை என்பதை அறிந்து கொள்வதற்கு, பிறகு ஆலோசனை வழங்குவதற்கு, அரசுக்கு ஒரு நல்ல ஆய்வு செய்து ஒரு நல்ல முடிவுகளை கொடுப்பதற்கு. புதுச்சேரியில் பட்ஜெட் தாக்கல் செய்ய அனுமதி அளிக்காமல் தொடர்ந்து புதுச்சேரி அரசை மோடி அரசாங்கம் புறக்கணிப்பதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் உள்ள கடைகளில் விளம்பர பலகைகளில் உரிமையாளரின் பெயரை எழுத வேண்டும் என்று அம்மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்றார். இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்றும் தொழில் செய்ய அனைவருக்கும் உரிமை உண்டு என்றும் குறிப்பிட்ட அவர், சிறுபான்மையினர் இருக்கக்கூடாது என்ற உள்நோக்கத்தோடு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்றும் இது ஜனநாயகத்திற்கு ஏற்புடையதல்ல என்றும் தெரிவித்தார். ஆனால் மத்திய அரசு இதில் வாய்மூடி மௌனமாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் பட்ஜெட் தாக்கல் செய்ய காலதாமதம் ஆனதற்கு காரணம் என்ன என கேள்வி எழுப்பிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, இதுவரை மத்திய அரசு ஒப்புதல் வழங்கவில்லை என்றும் காங்கிரஸ் ஆட்சியில் என்ன நிலை நீடித்ததோ அதே நிலைதான் தற்போதும் நீடித்து வருவதாக தெரிவித்தார். புதுச்சேரி அரசை மோடி அரசாங்கம் தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது என்பதற்கு இது மிகப்பெரிய உதாரணம் என்றும் குறிப்பிட்டார். புதுச்சேரியை புறக்கணிப்பதுதான் மோடியின், அமித்ஷாவின் கடமை என்றும் தெரிவித்தார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் செயல்படுத்த வேண்டிய 66 திட்டங்களில் 32 திட்டங்கள் மட்டுமே செயல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த நாராயணசாமி, மீதி திட்டங்கள் மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்று நிறுத்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். ரங்கசாமி ஆட்சியில் எந்த ஒரு திட்டமும் முழுமை பெறவில்லை என்று தெரிவித்த அவர், முதலமைச்சர் அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் முதலமைச்சரின் பெயரை சொல்லி லட்சக்கணக்கில் கையூட்டு பெறுவதாக குற்றம் சாட்டினார். லஞ்சம் வாங்குபவர்கள் யார் என்று தெரிந்தும் முதலமைச்சரும் ஆளுநரும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். தமிழகத்திலிருந்து கடத்தி வரப்படும் கள்ளச்சாராயம் புதுச்சேரி வில்லியனூர், கலித்தீர்த்தால் குப்பம் பகுதிகளில் இறக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாகவும், புதுச்சேரி மாநிலம் சாராயத்தில் மிதக்கிறது என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டினார். மறைந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கண்ணன் அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் இரங்கல் குறிப்பு வாசித்து இரங்கல் தெரிவித்த துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக விக்னேஷ் கண்ணன் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், இன்று நடைபெற்ற பாராளுமன்ற கூட்டத்தொடரில் துணை ஜனாதிபதி வாசித்த இரங்கல் செய்தியில் 2023 நவம்பர் 5ஆம் தேதி அன்று இந்த அவையின் முன்னாள் உறுப்பினராக இருந்த கண்ணன் இயற்கை எய்தினார். அவர் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த அவையின் உறுப்பினராக இருந்தார். 1949ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி புதுச்சேரியில் பிறந்த பா. கண்ணன் மிகவும் இளம் வயதிலேயே அரசியலில் ஈடுபட்டு 1985, 1991, 1996 ஆகிய ஆண்டுகளில் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர் 1991 மற்றும் 1996ஆம் ஆண்டுகளில் புதுச்சேரி சட்டமன்றத்தின் சபாநாயகராகவும் புதுச்சேரி அரசின் அமைச்சராகவும் பணியாற்றினார். இந்திய நாடு புதுச்சேரி மாநிலத்தின் உயர்ந்த தலைவர்களில் ஒருவராகவும் அனுபவம் வாய்ந்த சட்டமன்ற உறுப்பினராகவும் திறமையான நிர்வாகியாகவும் இருந்த ஒருவரை இழந்துள்ளது மிகவும் வருத்தத்திற்குரியது. பா. கண்ணன் அவர்கள் மறைவிற்கு இந்த அவை ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறது என்று துணை ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கண்ணன் அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் இரங்கல் குறிப்பு வாசித்து இரங்கல் தெரிவித்த துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கருக்கு தன் சார்பாகவும் தன் குடும்பத்தார் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் கனமழை பெய்து வரும் நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் ஏனாம் பிராந்தியத்தில் வெள்ள தடுப்பு முன்னெச்சரிக்கை குறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தின் ஏனாம் பிராந்தியம் ஆந்திர மாநிலத்தை ஒட்டியுள்ளது. மேலும் ஆந்திராவில் உள்ள கோதாவரி ஆற்றுப்படுகையோரத்தில் கடந்த சில தினங்களாக பலத்த மழை பெய்து வருகிறது. இதேபோல் ஏனாம் பிராந்தியத்திலும் மழை பெய்து வருகிறது. இதனிடையே கடந்த 2022ஆம் ஆண்டு பெய்த கனமழையின் காரணமாக கோதாவரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏனாம் பிராந்தியத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகளில் வெள்ள நீர் சூழ்ந்து 1000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் தற்பொழுது பெய்து வரும் மழையின் காரணமாக கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் நிலை உள்ளது. இதனையடுத்து ஏனாம் பிராந்தியத்தின் கோதாவரி ஆற்றுப்படுகை நிர்வாகி முனுசாமி பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மேலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்களை உடனடியாக முகாம்களில் தங்க வைக்க நடவடிக்கை எடுக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார்.
சித்தார்த்தன் போட்டோ இல்லை சார் அது செட்டி சார் அவங்க ஃபர்ஸ்ட் வார்னிங்ல சார் அது மலையாளத்தில் இருக்கு புதுச்சேரி பேனர் வைக்க நீதிமன்ற தடை இருந்தும் நீதிமன்ற உத்தரவை காற்றில் பறக்கவிட்டு பெருகி வரும் பேனர் கலாச்சாரத்தால் பாதிக்கப்படும் பொதுமக்கள் கண்டுகொள்ளுமா அரசாங்கம்? புதுச்சேரியில் அரசியல் தலைவர்களின் பிறந்த நாள், திருமண வரவேற்பு, நடிகர் நடிகைகளின் திரைப்பட வெளியீடு, காதணி விழாக்கள், மஞ்சள் நீராட்டு விழாக்கள், கோவில் திருவிழாக்களுக்கு அவரவர் வசதிக்கு தகுந்தவாறு விண்ணை தொடும் பேனர்களும் அலங்கார வளைவுகளும், ஏன் இறந்த நாளுக்கு கூட பேனர் வைப்பது கலாச்சாரமாகிவிட்ட சூழ்நிலையில் இதனை தடுக்கும் விதமாக புதுச்சேரியில் உள்ள சமூக அமைப்புகள் வழக்கு தொடுத்து நீதிமன்றம் புதுச்சேரியில் பேனர் வைக்க தடையாணை பிறப்பித்துள்ளது. ஆனால் நீதிமன்ற உத்தரவை காற்றில் பறக்கவிட்ட புதுச்சேரி அரசும் நகராட்சி அதிகாரிகளும் இதனை கண்டுகொள்வதில்லை. பேனர்கள் முக்கியமாக மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் சாலைகளை ஆக்கிரமித்து வைக்கப்படுகின்றன. வைக்கப்படும் பேனர்களும் முறையாக அனுமதி வாங்கி வைப்பதில்லை. வைக்கப்பட்ட பேனர்களை முறையாக அங்கிருந்து அப்புறப்படுத்துவதும் இல்லை. இதனால் பேனர்கள், அலங்கார வளைவுகள் சரிந்து போக்குவரத்து பாதிப்பும் விபத்தும் ஏற்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பேனர் கலாச்சாரத்தை ஒழிக்க தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். லாஸ்பேட்டை தொகுதியை பேனர் இல்லாத தொகுதியாக மாற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகளும் பேனர் வைக்கக்கூடாது என லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். இருந்தபோதிலும் நீதிமன்றத்தின் உத்தரவை மீறி லாஸ்பேட்டை தொகுதியில் பல்வேறு இடங்களில் பேனர்கள் வைக்கப்படுகின்றன. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் பாதிப்படைகின்றனர். மேலும் பேனர்கள் வைக்க நீதிமன்ற தடை உள்ள சூழ்நிலையில் புதுச்சேரி அரசும் நகராட்சி அதிகாரிகளும் நீதிமன்ற உத்தரவை மதித்து பேனர் கலாச்சாரம் இல்லாத புதுச்சேரியை உருவாக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு புத்தக பையை பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் வழங்கினார். காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் கடந்த அவருடைய பிறந்த நாள் அன்று காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளிகளில் பயிலும் LKG முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான 3600 மாணவர்களுக்கு தனது கல்யாணசுந்தரம் அறக்கட்டளை மூலம் இலவச புத்தகப்பை வழங்கும் திட்டத்தை துவக்கி வைத்தார். அதன் தொடர்ச்சியாக ஆலங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 375 மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் லாஸ்பேட்டை வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 350 மாணவிகள் உட்பட 725 மாணவ மாணவிகளுக்கு இலவச புத்தக பைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆலங்குப்பம் மற்றும் நாவர்குளம் அரசு ஊழியர்கள் குடியிருப்பை சேர்ந்த கிராம பஞ்சாயத்தார், பாரதிய ஜனதா கட்சியினர், கிராம பொதுமக்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். துணை முதல்வர்களுக்கும் அதோடு மட்டுமில்லாமல் நம்முடைய பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் இந்தியாவை முன்னேற்ற பாதை கொண்டு போவோம் அப்படின்ற கோபாலன் கடை ஸ்ரீ காளிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஜோதி நிகழ்ச்சியும் ஊஞ்சல் உற்சவமும் மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோபாலன் கடையில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ காளிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது.
தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஊஞ்சல் உற்சவத்தினை கண்டு களித்தனர். மேலும் நள்ளிரவு ஜோதி நிகழ்ச்சியும் தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பக்த கோடிகளுக்கு அருள் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அர்ச்சகர் ரமேஷ், பௌர்ணமி உபயதாரர்கள், ஆலயத்தின் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். வில்லியனூர் ஜிஎம் பாளையம்பேட்டில் ரூபாய் 24 லட்சம் செலவில் கருமாதி கொட்டகை அமைக்கும் பணியை எதிர்க்கட்சி தலைவர் சிவா துவக்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜிஎன் பாளையம்பேட் பகுதியில் உள்ள கருமாதி கொட்டகையை புதுச்சேரி அரசின் ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் 23,56,000 ரூபாய் மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர் கட்டுதல் மற்றும் மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு கருமாதி கொட்டகை அமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், ஊர் முக்கியஸ்தர்கள் வீரக்கண்ணு, ராமஜெயம், பழனி, தங்க கதிர்வேல், சந்தோஷ், தெய்வநாயகம், புவனேஷ், முருகையன், ஆனந்த், ரகு, முத்து, அருண், செந்தில், விஜயரங்கம், மனோ, சக்திவேல், வெங்கடேஷ், ரமா, விஜி, வினோதினி, பவானி, மாசிலாமணி மற்றும் தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, தர்மராஜ், அவைத்தலைவர் ஜலால் அனீப், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், தொழிலாளர் முன்னேற்ற பேரவை தலைவர் அங்காளன், ஆதிதிராவிடர் அணி தலைவர் பழனிசாமி, அணிகளின் துணை அமைப்பாளர்கள் சரவணன், காளி, கோபி, பஜாலுதீன், தொகுதி துணை செயலாளர்கள் ஜெகன்மோகன், ஹரிகிருஷ்ணன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், ராஜி, அக்பர் அலி, முருகன், அருள்மணி, மோகன், கார்த்திகேயன், முத்து, பவித்ரன், கோதண்டம், அன்பு, கோவிந்தசாமி, நடராஜன், நாகராஜ், கமல் பாஷா, ஹரி, பாலகுரு, ரகு, சந்தோஷ், அசார் ஆகியோர் கலந்து கொண்டனர். எங்க நான் போன ஒரு ஃப்ரேம் கூட எடுக்கல. நீ படைக்கிட்டு மூணு பேர் தண்ணி ஊற்றுங்க. 3 வருஷம் இந்த பக்கம் பாருங்க. நாங்க எதுவும் இந்த பொங்க கல் இந்த பொங்க புதுச்சேரியில் இருந்து மத்திய குடிமை பணிக்காக தேர்விற்கு தயாராகும் மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசு சார்பில் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வேளாண்மை துறை அமைச்சர் அலுவலகத்தில் மனு வழங்கினார். புதுச்சேரியில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் பல மாணவர்கள், இளைஞர்கள் மத்திய குடிமை பணிக்கான தேர்வில் பங்கேற்கின்றனர். இந்த தேர்வானது 3 நிலைகளில் நடத்தப்படுகிறது. அவற்றில் முதல் நிலை தேர்வில் வெற்றி பெற்று மாணவர்கள் 2ஆம் கட்ட தேர்வான முதன்மை தேர்விற்கு தங்களை தயார் செய்யும் போது அதற்கு அதிக புத்தகங்கள் மற்றும் பயிற்சி மையங்களில் சேர்ந்து தங்களை தேர்விற்கு தயார் செய்கிறார்கள். அது சமயம் ஏழை எளிய மாணவர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். ஆகையால் முதன்மை தேர்விற்கு தயாராகும் மாணவர்களின் பொருளாதார சிரமங்களை போக்கும் வகையில் முதன்மை தேர்விற்கு தயாராகும் மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசு சார்பில் 30,000 ரூபாய் உதவித்தொகையும் மற்றும் 3ஆம் நிலை தேர்வான நேர்காணலில் தலைநகர் டெல்லியில் உள்ள மத்திய குடிமை பணி அலுவலகத்திற்கு சென்று வருவதற்கான அனைத்து செலவினங்களையும் புதுச்சேரி அரசு வழங்கி நமது மாநிலத்தில் இருந்து பல மத்திய அதிகாரிகளை உருவாக்கும் சூழ்நிலையை ஏற்படுத்திட வேண்டும் என்று வேளாண் துறை அமைச்சர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மனு அளித்துள்ளார். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். பாராமெடிக்கல் கல்வித்துறையில் 13 வருட அனுபவம் வாய்ந்த மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ் இன்ஸ்டிடியூட்டின் சிறப்பம்சங்கள்: அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், பெஸ்ட்
பிராக்டிகல் கிளாஸஸ், மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை கூடங்களில் நேரடி பயிற்சிகள். பள்ளி கல்வியை பாதியில் விட்டவர்கள் மற்றும் தமிழ் வழி கல்வி பயின்றோரிடம் தனி கவனம். புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம், அதனை தவணை முறையில் செலுத்தும் வசதி. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். மாணவர்களுக்கு யூனிஃபார்ம், லேப் கோட் மற்றும் ஐடி கார்டு இலவசம். Courses offered: DMLT, DNA, Diploma in X-ray, Diploma in Dialysis, Diploma in Physiotherapy, Diploma in Ophthalmology. Admission நடைபெறுகின்றது. கல்வி தகுதி 10th pass, +2 pass or fail or any degree. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், நியர் மணிமேகலை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நியர் பஜனை மடம், கொசப்பாளையம், புதுச்சேரி. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் டிஜிட்டல் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த அனைத்து பிராண்ட் மொபைல், லேப்டாப் மற்றும் ஆக்சசரிஸ் மிக குறைந்த விலையில். வாங்கும் லேப்டாப் மொபைல்களுடன் லேப்டாப் பேக், ஸ்மார்ட் வாட்ச், ஹெட்போன்ஸ் போன்ற பொருட்கள் முற்றிலும் இலவசம். மொபைல் மற்றும் லேப்டாப்புகளுக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. எளிய தவணை முறை வசதி. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். 2024 முதல் 2025 வரை. டிகிரி கோர்சஸ்: பிஎஸ்சி மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆப்டிமெண்ட்ரி டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியோலஜி மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. டிப்ளமோ கோர்சஸ் லேட்டர் என்ட்ரி மூலம் டைரக்ட் செகண்ட் இயர். யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம் நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. செய்திகள் தொடர்கின்றன. திருபுவனை தொகுதி கலைத்தீத்தால் குப்பம் கிராமம் பரதேசி குட்டை முதல் பம்பை ஆறு வரை உள்ள வடிகால் வாய்க்காலை கோவிந்தசாமி நகர் பாலம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கலைத்தீர்த்தால் குப்பம் கிராமம் பரதேசி குட்டை முதல் பம்பை ஆறு வரை உள்ள வடிகால் வாய்க்காலில் கோவிந்தசாமி நகரில் பாலம் கட்டுமான பணிக்கு 14,46,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இப்பணிக்கான பூமி பூஜை பொதுப்பணித்துறை சார்பில் நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் செல்வராசு, இளநிலை பொறியாளர் முருகன், திருபுவனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் இளங்கோ மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதி எம்எல்ஏ அவரும் தெரியுதுமா, கொஞ்சம் பிடிக்காங்க. ஓகே, சரிங்க பாருங்க சார். மத்திய அரசின் ராஷ்டிரிய கோகுல் மிஷன் திட்டத்தின் மூலமாக கறவை மாடுகளுக்கான மலட்டுத்தன்மையை கண்டறியும் சிறப்பு முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்புத்துறை மூலம் மேட்டுப்பாளையம் கால்நடை மருந்தகத்திற்குட்பட்ட தருமபுரி பகுதியில் கால்நடைகளுக்கு மலட்டுத்தன்மை கண்டறிந்து சிகிச்சை அளிக்கும் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த சிறப்பு முகாமிற்கு கால்நடைத்துறை இணை இயக்குநர் குமாரவேல் கலந்து கொண்டு சினைப்பிடிக்காத மாடுகளை பரிசோதித்து சிகிச்சை அளித்தார். இந்த ஒருநாள் சிறப்பு முகாமில் பகுதி கால்நடை மருத்துவர் ராணி முன்னிலை வகித்தார். கால்நடை மருத்துவர் சத்யபிரபா முகாமில் கலந்து கொண்ட கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்கம் செய்து சினைப்பிடிப்பதற்கான தாதுப்புகளை வழங்கினார். இந்த முகாமில் 80க்கும் மேற்பட்ட கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. சிகிச்சை முகாமிற்கான ஏற்பாடுகளை மேட்டுப்பாளையம் கால்நடை மருந்தக ஊழியர்கள் ராஜசேகர் மற்றும் கனகசபை செய்திருந்தனர். மத்திய அரசின் ராஷ்டிரிய கோகுல் மிஷன் திட்டத்தின் மூலம்
கறவை மாடுகளுக்கான மலட்டுத்தன்மையை கண்டறியும் சிறப்பு சிகிச்சை முகாம் நடைபெற்றது. வில்லியனூரில் தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் செடல் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நடைபெற்ற ஏழை மாரியம்மன், சிவன், விநாயக பெருமான், முருகப் பெருமான் சுவாமிக்கு வீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மார்க்கெட் வீதியில் உள்ள தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் 96வது ஆண்டு செடல் உற்சவத்தை முன்னிட்டு 7ஆம் நாள் திருவிழாவில் மதிய வேளையில் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர், பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற அன்னதான விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்றனர். இரவு சிவன், ஏழை மாரியம்மன், விநாயகர் பெருமான், முருகப்பெருமான் சுவாமி அலங்காரத்தில் வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர்கள் விஸ்வநாதன், பாஸ்கர், அறிவழகன், ரவி, புகழேந்தி மற்றும் வில்லியனூர் அருள்மிகு தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலய விழா குழுவினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகநாதர் சித்தர் பீடத்தில் வராகி அம்மனுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்துள்ள விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஸ்ரீ வராகி அம்மனுக்கு ராகுகால சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ வராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் மகா சங்கல்பம் செய்யப்பட்டு யாக பூஜைகள் நடைபெற்றது. இதில் வராகி அம்மனுக்கு பக்தர்கள் பலர் தேங்காய் தீபம் ஏற்றி விராலி மஞ்சள் மாலை சாற்றி வழிபாடு செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ வித்யா உபாசகர் ஸ்ரீ சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. கட்டிக்கலாம். புதுச்சேரி அடுத்த கொண்டாலங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள கொங்கணேஸ்வரர் ஆலயத்தில் பௌர்ணமி திதியை முன்னிட்டு யாக பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் அடுத்த தமிழக பகுதியான கொண்டலாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள கொங்கணேஸ்வரி உடனமர் கொங்கணேஸ்வரர் ஆலயத்தில் பௌர்ணமியை முன்னிட்டு விபூதி சித்தர் தலைமையில் உலக அமைதி மற்றும் மக்கள் நன்மையை வேண்டி மகா யாகம் செய்து வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக இவ்வாலயத்தில் சுவாமிக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், இளநீர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களாலான சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு கலச பூஜை, யோக பூஜை உள்ளிட்ட பூஜைகள் உலக நன்மைக்காக சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் மரக்கன்றுகள், விதைகள் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதல்களை முன்வைத்து பிரார்த்தனை செய்து வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். வந்துருங்க வாங்கடா வாங்கடா. மாதம் பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீசக்கர ராஜகாளி அம்மனுடைய ஆலயத்தில் அதுதான் என்னுடைய கோரிக்கையும் கூட. மக்களா ராஜயோகமா இருக்கணும். சந்தோஷம் மக்களா. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலவச அரிசி வழங்கும் பொழுது மானிய விலையில் பொருட்கள் வழங்க ஆலோசனை. முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். பட்ஜெட் தாக்குதலுக்கு அனுமதி அளிக்காமல் புதுச்சேரி மாநிலத்தை மத்திய அரசு புறக்கணிக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. ஏனாமில் பெய்து வரும் கனமழை, வெள்ள தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து அதிகாரிகள் ஆய்வு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.